கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர். இன்றும் எங்கள் நடுவிலே நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் இன்று எங்கள் நடுவில் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோம், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோம், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவனவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவனவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். உருகுதையா
உத்தமனை நினைக்கையிலே உண்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அனைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உன் சேவையை. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் தோன்றும் நாள் என்றோ. லோகமீதில் காத்திருப்போ ஏக்கம் எல்லாம் தீர்த்திட. தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமா தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாள் என்றோ. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நினைக்கையிலே. உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அனைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே
நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியே நாம கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னை விடுவித்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னை விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை விடுவித்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை பாதுகாத்தார், தாழ்வில் இருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவர், தீமை அவரிடத்தில் வாசமாயிருப்பதில்லை. அவர் நன்மைகளின் ஊற்று, நன்மைகளுக்கு ஊற்றும் காரணருமாயிருக்கிறவர். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளுகிறவர். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அப்படியே அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோனை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோனை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை நம்பிடுவே.
எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே. இயேசுவே உம்மை நம்பிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தாமதவை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதவை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றி. இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி. இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே. தாமதவை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதவை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். ஒரு விருதாவாய் நம்மை தேட சொல்லுகிற தேவன் அல்ல. வெறுங்கையோடு நம்மை அனுப்புகிற தேவனும் அல்ல. நம்மை நிறைவாக்கி நிறைவோடு அனுப்புகிறவர். Thank you Lord. Hallelujah. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னார். அதுபோல நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி அனுப்புகிறவர். Thank you Jesus. Thank you Lord. அவரை ஆராதிப்போமா கொஞ்ச நேரம். சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. தேவாலய மூளை கல்லே கோடா கோடியாம் சரணம் சரணம். பிரதானயம் மூளை கல்லே கோடா கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோமே சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோமே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர்.
புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? முட்களுக்குள் படர்கின்றதோர் மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல், முட்களுக்குள் படர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமேவும் சாயலா என்றென்றும் உருமாற்றுவே, என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருமாற்றுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றார். அப்படியே நம்ம ஒரு கரத்தில் நம்ம கொடுப்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவருடைய பிரசனத்திற்காய் நன்றி, பிரசனத்திற்காய் நன்றி. பர்வதங்கள் மெழுகு போல உருகும். எங்களை சூழ்ந்திருக்கிற உடைய பிரசன்னம், நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை சூழ்ந்திருக்கிறீர். உடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறது. உடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனில்லாதவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். Thank you Lord. கற்பாறையிலிருந்து நீரூற்றுகளை வரவழைக்கிறவர். Thank you Lord. வேதம் சொல்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறவர். Thank you Lord. Thank you Lord. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. Thank you Lord. எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. தலை நிமிரச் செய்கிற தேவன். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. பாவம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவ நீரூற்றுகள் இந்த இடத்தில் இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. நீரூற்றுகள் எங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிறதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம். யோபு 38 முதல் 4 வசனம் படிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில வேதமே அவனை பற்றி சொல்லுது. உத்தமன், சன்மார்க்கன்,
தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எந்த தப்பும் செஞ்சதா பைபிளில் இல்லை. எதுவும் தவறாக கடவுளை பற்றி தவறாக பேசினதா பைபிளில் இல்லை. ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துடுறான். அப்புறம் அவனுடைய இன்னொரு நாள் அவன் சரீர சுகமும் போயிடுது. வேதம் சொல்லுது, கிழக்கத்தி புத்திரரில் இவன் தான் பெரிய ஆள். ஈஸ்டில் இவன் தான் யாரு பெரிய ஆள். கிழக்குன்றப்ப எதுவாக இருக்கும்னு எனக்கு சரியா தெரில. ஏன்னா அது எருசலேமுக்கு கிழக்கா இல்லை பொதுவாக உலகத்தில் கிழக்கான்னு தெரில. ஏதோ ஒரு கிழக்கு சைடு தேசங்களில் இந்த ஊத்ஸ் தேசம்னு ஒரு தேசம் இருந்திருக்கு. அந்த தேசத்தில் இவன் தான் யாரு பெரிய ஆள், டாப்பில் இருந்தவன். திடீர்னு எங்கே ஆயிட்டான், என்ன ஆயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருக்கு? ஒரு மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? சோதனை மேலே சோதனை. எதுக்கு ஒரு மனுஷனுக்கு? இந்த இடத்துல போட்டிருக்கு, சாத்தான் இதெல்லாம் கொண்டு வந்தான். ஆனால் யார் அனுமதிச்சா? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கொண்டு வந்தது யாரு? சாத்தான். அழிவை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். அவன் அழிக்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுமதிச்சிட்டாரு. சரி அழிச்சிட்டு போ. பார்க்கும்போது எப்படி கர்த்தர் விடலாம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது? கேள்வி வருது. இப்போ நம்மளையும் விட்டுருவாரான்னு பயம் வருது. அல்லேலூயா. அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் வித்தியாசத்தை. யோபுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதையும் பார்க்க போகிறோம். மெயினாக கர்த்தர் ஏதோ தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் எதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா, இதன் மூலமாக அநேகருக்கு இதில் இருக்கிற சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த சத்தியம் வெளிப்படும் போது அதனால பிரயோஜனம் உண்டு. அதனால கர்த்தர் இதை என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். ஆனால் அப்படியே கைவிட்டாரா யோபுவை? கைவிட்டாரா? இல்லை. எவ்வளவு பாதாளத்தில் போய் ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனையும் தூக்க அவரால் முடியும். அதுக்கு ப்ரூஃப் தான் யோபுவின் சரித்திர புஸ்தகம். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே 37 அதிகாரம், யோபு 1 37 அதிகாரம். அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. சுற்றி என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரில. என்ன நடக்குதுன்னு தெரில. அவனுக்கு கேள்விக்குறிகள் நிறையா இருக்கு. எதுக்கு இதை பேசுகிறோம்னா, யோபு பழைய ஏற்பாட்டு ஆளு. யோபு வாழ்ந்த காலம் ஏறக்குறைய ஒரு 4000 வருடமாவது இருக்கும் குறைந்தபட்சம். அந்த டைமில் நியாயப்பிரமாணம் இல்லை, இயேசு இன்னும் வரல, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கடவுளை பற்றிய வெளிச்சமே ரொம்ப குறைவு அந்த டைமில். அந்த டைமில் வாழ்ந்தவன் தான் யார்? இந்த யோபு. அதனால் அவன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு நமக்கு பாடம் சொல்லித் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உத்தரவு அருளினார். எத்தனை அதிகாரத்துக்கு பிறகு? 37 அதிகாரத்துக்கு பிறகு கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறோம்? கர்த்தர் உத்தரவு அருளுகிற தேவன். அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கும்? கர்த்தர் உத்தரவு அருளுகிற வாரமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அது வார்த்தையாக இருக்காது, அது செயலாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நம்ம வார்த்தைக்கும் அவர் வார்த்தைக்கும் வித்தியாசம். நம்ம வார்த்தை வார்த்தையாக தான் இருக்கும், செயலாக மாறுறது கஷ்டம். அதுவும் சில மனிதர்கள் சொல்லுவாங்க, வேற ஒன்று செய்வாங்க. நான் கர்த்தர் நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ, மனமாற நான் மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா, ஒரே லைன் தான். லாசருவே வெளியே, 3 வார்த்தை. லாசருவே வெளியே, அந்த 3 வார்த்தை சொன்ன உடனே அங்கே என்ன நடந்ததுன்னா, மரித்து போன ஒருத்தன் மறுபடியும் உயிரோட வரான்.
செத்து போனவன் உயிரோடு வரணும்னா அவன் உடம்புல இருக்கிற அத்தனை செல்ஸும் என்ன ஆகணும்? உயிர் பெறணும். எல்லா உறுப்புகளும் ஆர்கன்ஸும் என்ன ஆகணும்? உயிர் பெறணும். சாதாரண விஷயமா? ட்ரீட்மெண்ட் பண்ணால் இத்தனை நாள் கழித்து சரியாகி வரும். ஆனால் இவருடைய வார்த்தையில் உடனே மரித்தவன் வெளியே வந்தான். ஏன்னா அதுக்கு பேர் தான் அற்புதம். அற்புதம்னா என்னன்னா, அதில் முழுக்க முழுக்க அவரே செய்கிறார். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, அவரே செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னார் அவரே செய்வார். அல்லேலூயா. அதில் நமக்கு வேலையே இல்லை. மனுஷன் இன்வால்வ் ஆனான்னா தான் டைம் ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு வெங்காயம் வெட்டுறது கூட என்ன ஆகுது? டைம் ஆகுதுல. இயேசு 5 அப்பம் 2 மீன் எடுத்து எத்தனை பேர் கொடுத்தாரு? மீனை பொரிக்கணும்னா என்ன பண்ணணும்? மீனை பிடிச்சிக்கணும், இல்லைனா கடையில் போய் வாங்கிட்டு வரணும், மசாலாலாம் தடவணும், ஊற வைக்கணும், எண்ணெயை ஊற்றணும், சட்டி வைக்கணும். இதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுது? அவர் எடுத்து பிட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீரை என்னவா மாற்றினார்? திராட்சை ரசம்னு ஒரு வார்த்தையே என்ன பண்ணல, சொல்லாமல் திராட்சை ரசத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் சம்பந்தத்தோட செய்யணுன்ற அவசியமே இல்லை. அதாவது இதை பற்றி இயேசுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வச்சு அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் செய்கிறது எப்படி இருக்கும்னா, அது சம்பந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவர் செய்யும்போது அது சிறப்பானதாக வரும். அல்லேலூயா. இயேசுக்கும் திராட்சை ரசத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன லிங்க் இருக்கு இயேசுவுக்கும் திராட்சை ரசத்துக்கும்? இயேசு 30 வயசு வரைக்கும் என்ன வேலை பார்த்தார்? தச்சு வேலை. டேபிள் செய்யறன்னா செய்வார். கல்யாண வீட்டில் என்ன வேணும்? திராட்சை ரசம் வேணும். அங்கே தச்சு வேலைக்கு இடம் இல்லை. அங்கே என்ன வேலை? சமையல் வேலை. சமையலும் கிடையாது. திராட்சை ரசம் என்ன? அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா? அப்போ ஆனால் என்ன பண்ணுறாரு? வெறும் தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக மாற்றிடுறாரு. அதை சாப்பிட்டு பார்த்தவன் அவன் ப்ரொஃபஷனல், பந்தி விசாரிப்புக்காரன். அவன் எத்தனையோ கல்யாணத்தை நடத்தியிருக்கான். அவன் பெரிய ஆள், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவன் அதை சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? வேகமாக மணவாளன்ட்ட போய், என்னையா முந்தி நல்ல ரசத்தை கொடுத்துட்டு கடைசி பந்திக்கு எப்படி வரணும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நீ என்ன பண்ணியிருக்கணும்? இதை கொடுத்துருக்கணும்யா அப்படின்னா. அதுதான் அவன் சொல்ல வரான். அவன் என்ன சொல்ல வரான்? நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வச்சிருந்தீங்க, கடைசி பந்தி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? வச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க பந்தியிலே கொடுக்க வேண்டிய ஐட்டம் இது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுல செஞ்சது யாரு? அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வந்தது யாரு? இயேசு. அவருக்கு இதுல ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பிரச்சனையில நம்ம தான் தீர்க்கணும். ஏன்னா இயேசுக்கு அனுபவம் இல்லை. கடல்ல போயிட்டு இருக்காங்க, இயேசு தலையணையை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. என்ன வந்துருச்சு? புயல் வந்துருச்சு. புயல் வந்தோடனே தண்ணீர் அள்ளி அள்ளி வெளியே எடுத்து ஊத்துறான். தண்ணி ஊற்றும் போது இயேசு இருக்கிறது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்பயே எழுப்பல. இது அவர் ஏரியா இல்லை, இது யார் ஏரியா? ஏன்னா இயேசுடைய சீடர்கள்ல பெரும்பான்மையாக இருந்தவன் யாரு? மீன் பிடிக்கிறேன். ஸோ கடல் நம்ம ஏரியா, நம்ம பார்த்துக்கிடுவோம். பக்கத்தை சொல்லுங்க, உங்க ஏரியாவும் அவர் ஏரியா தான். அல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு பாருங்க, இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே இவங்க என்ன சொல்றாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுதே. ஏன்னா நம்மளால படகை தான் சேஃபா ஓட்டிட்டு போக முடியும், நம்ம திறமையை அதில் தான் என்ன பண்ண முடியும்? காட்ட முடியும். ஆனால் கடல் காற்று இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு யார் தேவை? தேவகுமாரன் அதுக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த வாரம் அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா, இறையாதே அமைதலாயிருன்னா மிகுந்த அமைதல். அப்போ இந்த வாரம் என்ன வாரம் சொன்னேன்? கர்த்தர் உத்தரவு அருளுகிற வாரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பதில் தரப்போறாரு. அல்லேலூயா. யோபு 37 அதிகாரமும் பேசுறான். நான் இதை பண்ணேன், நான் நல்லது பண்ணேன், ஆனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இது பண்ணியிருக்கேன், நான் அவனை மாதிரி பண்ணலை, ஏழைகளுக்கு உதவி இருக்கேன், விதவைகளுக்கு உதவி இருக்கேன், பிள்ளைகளற்ற தகப்பனற்றவர்களுக்கு நான் உபகாரம்
செஞ்சிருக்கிறேன், எல்லாம் சொல்றான், எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் கர்த்தர் வந்து யோபுட்ட பேசுறாரு. பேசி முடிக்கும் போது யோபு சொல்றான், 42 அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் சொல்றான், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். என்ன சொல்லியிருக்கான்? சிம்பிளா நம்ம பாஷையில் சொல்லலாம், முட்டாள்தனமா நானே பேசிட்டேன். அப்ப இந்த யோபு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனையை வச்சு தேவன் மனுக்குலத்திற்கு இருக்கிற ஒரு வியாதியை, ஒரு நோயை, ஒரு பிணியை நீக்குகிறவராய் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை இன்று நமக்கு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே போட்டிருக்கு, அந்த லிஸ்ட் போட்டிருக்கு. யோபு யாருன்னு, எப்படிப்பட்டவன் போட்டிருக்கு. யோபு யாரும்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். 3 விஷயம் போட்டிருக்கா. உத்தமன், உத்தமன்னா என்னது? ரொம்ப உண்மையா இருக்கிறாள், பெர்ஃபெக்டா உண்மையா இருக்கிறாள். இப்போ சிலர் பார்த்தா ஒன்று வெளியே ஒன்று சொல்லுவாங்க, உள்ள வேற சில நபர்கள். அப்படிலாம் கிடையாது. யோபு இப்படி பெர்ஃபெக்டான உள்ளதுபடி சொல்லுவோம். உத்தமமான ஆளு, உண்மையா இருக்கிறாள். அப்புறம் சன்மார்க்கன் அப்படின்னா நல்லவன் அர்த்தம், நல்லது செய்கிறவன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்வாங்கல்ல அது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவன். இந்த 3 ஐட்டம், இந்த 3 காரியம், இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இப்போ 3 லிஸ்ட்லேயும் நான் கேட்குறேன், விசுவாசிகளில் மட்டும்தான் இப்படி இருக்காங்களா? அவிசுவாசிகள் இப்படி இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ பேர் ரொம்ப நல்லவங்களே இருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. அவங்களுக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவனும் கடவுளுக்கு பயப்படுறான், எல்லாம் இருக்கு, ஒரு வித்தியாசமும் பெருசா கிடையாது. அதனால அவனுக்கு என்ன வருதோ அதெல்லாம் இங்கேயும் வருது. பிசாஸ்ட ஆண்டவர், பிசாசு போய் நிற்கிறான், பரலோகத்தில் போய் நிற்கிறான். நிற்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, யோபு, என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு பிசாசு சொல்கிறான், நீர் வேலி அடைத்து காத்திருக்கிறீர், அவனுக்கு உண்டானதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீர்? வேலி அடைத்து காத்திருக்கிறீர். இப்போ யோபு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அல்லேலூயா. அதில் எந்த வித்தியாசம், எந்த மாறுபாடும் கிடையாது. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அவன் மேல, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதுனாலே அவன் மேல ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதே நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, பிசாசு போய் ரெக்வஸ்ட் பண்றான், நான் அவனை போய் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு. கர்த்தர் என்ன சொல்லிடுறாரு? நீ போ, முடிஞ்சதை பாரு. ஆனா கர்த்தருக்கு ஒன்று தெரியும், எந்த நடந்தாலும் யோபு என்ன பண்ண மாட்டான், மறுதளிக்க மாட்டான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்லிடுறாரு? போ, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. அதை படிக்கும்போது எனக்கே ஷாக்காச்சு. அவனுக்கு உண்டானதான் யார் கையில் இருக்கான்? பிசாசின் கையில் இருக்கான். அது எப்படி அப்படின்னு யோசித்தப்பதான் இந்த 3 பேர் வருதுல, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து. இதுல ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் நீதிமான். இதுல என்ன வரல? நீதிமான். அப்ப இந்த 3 கேட்டகரியில உலகம் பூரா ஆட்கள் இருக்கிறார்கள். நீதிமான்கள் அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் ஒருத்தனை பார்த்து இவன் நீதிமான்னு சொல்லணும். அவன் தான் என்னது? நீதிமான். நீதிமான்னா என்ன அர்த்தம்னா, நீதியை உடையவன். அல்லேலூயா. எதை உடையவன்? நீதி. நீதியை உடையவன். நீதினா என்னன்னா, பூமியில் வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. நிறைய பேரை உலகம் நல்லவன் சொல்லும், நிறைய பேர்த்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே நல்லவன் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் இயேசு சொன்னார், நல்லவன் ஒருவனும்
இல்லை. ஏன்னா கடவுளுடைய பெர்ஃபெக்ட் வியூவில் அவர் பார்க்கும்போது நல்லவன்னு யாருமே பூமியில் கிடையாது. அதனால தான் இயேசு பூமியில் வர வேண்டி இருந்தது. ஏன் நல்லவன் கிடையாதுன்னா, மனிதன் என்ன ஆயிட்டான்னா விழுந்து போயிட்டான். மனுஷன் என்ன ஆயிட்டான்? விழுந்து போயிட்டான். விழுந்து போனவன் என்ன பண்ணாலும் அவனால திரும்ப எழும்ப முடியாது. என்ன ஆயிட்டான்? விழுந்து போயிட்டான். இதுக்கு தான் நம்ம ஆதி ஆகமத்துக்கு போனோம்னா அதில் வருது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப சொல்ல விரும்பலை. ஆதாமே எங்கே இருக்கிறாய்னா கடவுளுக்கு என்ன தெரியாதா? ஆதாம் எங்கே இருக்கிறான்றது கடவுளுக்கு தெரியும். அங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் தெரியும். ஆனால் ஏன் ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்குறாருன்னா, நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், நான் உன்னை படைத்த போது நீ எந்த நிலைமையில் இருந்தாயோ அதிலிருந்து விழுந்து விட்டாய். இப்ப எந்த நிலையில இருக்கிறாய்? மண்ணாய் இருக்கிறாய். நீ என்னவா இருக்கிற? மண்ணாய் இருக்கிறாய். நீ எங்க திரும்புவாய்? மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு திரும்பினா அதுக்கு பேர் என்ன? அந்த இடத்துக்கு பேர் என்னது? அதான் பாதாளம். அந்த இடத்துக்கு பேர் என்னது? பாதாளம். அப்ப நீ உன்னதங்கள்ல இருக்க வேண்டிய ஆளு எங்க போயிட்ட? இப்ப வீழ்ச்சினால பாதாளத்துக்கு போயிட்ட. நீ அங்கிருந்து என்ன முயற்சி செஞ்சாலும் உன்னால எந்திரிச்சு வர முடியல. அல்லேலூயா. இப்போ யோபு நல்லவன் தான், எல்லாம் நல்லதான் செஞ்சான். ஆனா அவனுடைய நீதினா என்னது? அவன் எவ்வளவு கடவுள் பார்வையில் நல்லவன் அப்படின்றது அவனுக்கே பத்தலை. அவனை காப்பாத்துறதுக்கே அது அவனுக்கே பத்தலை. இது யோபுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை தான். அல்லேலூயா. அப்ப யோபு புஸ்தகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்பேற்பட்ட ஆளுக்கே அவனே வேதம் அவனை நீதிமான் என்று சொல்லல. ஏன்னா அந்த நீதி அவனுக்கு பத்தல. ஏன் இதுல என்னெல்லாம் ஆட் ஆகுது? ஆதாமுடைய மீறுதல் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கிட்டே வரோம்? சுமந்துக்கிட்டே வரோம். ஆதாமுடைய வீழ்ச்சியுடைய எஃபெக்ட் ஒவ்வொருத்தர் மேலும் வந்துகிட்டே இருக்கு. யோபுவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அதுதான் யோபு புஸ்தகத்தில். அதனாலதான் யோபுக்கு என்ன வந்துருது? பிரச்சனைகள் வருது. ஆனா அப்படியே வேதம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நானும் பிரசவம் பண்ண முடியாது, கேட்கறதுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அதுதானங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க அப்படித்தான் போயிட வேண்டியதான். ஆனால் வேதம் ஒரு நற்செய்தியின் புஸ்தகம். அல்லேலூயா. வேதம் எதை சொல்லுது? நற்செய்தியை சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், அதை லேசாக டச் பண்ணுறேன், ஏன்னா அதோட சேர்த்து தான் அது பிரசங்கம் இருக்கு. அப்போ தேவன் பார்க்கிறார், மனுஷன் விழுந்து போயிட்டான். மனுஷன்லேயே பெஸ்ட்டாக இருக்கிறவன் யோபு, நோவா, யோபு எல்லாருமே ஒரு குறை உள்ளவர்களாகத்தான் தெரிகிறார்கள். இவன் யோபுட்ட என்ன பிரச்சனை நமக்கே தெரியல, பைபிள்லேயே இல்லை. உத்தமன் சன்மார்க்கம் இப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் தேவன் பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, பிசாசு இந்த லூப் ஹோல் அவனுக்கு ஒன்று இருக்கு. இவன் வாழ்க்கையில விளையாடுறதுக்கு அவனுக்கு ஒன்று இருக்கு, லா பாயிண்ட் இருக்கு அவனுக்கு. நான் சொன்னேன்ல போன வாரம், பிசாசு லா பேசும். அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு லா பாயிண்ட் இருக்கு. யார் வாழ்க்கையில? நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் நல்ல மனுஷன் தான் இவரு. ஆனா அவர் வாழ்க்கையிலையும் விளையாடுறதுக்கு பிசாசுக்கு லா பாயிண்ட் இருக்கு. ஆனா இங்கிட்டு இன்னொரு கேட்டகரிக்கு வாங்க, இந்த சைடு இவரும் அதே போல குறைவுள்ள மனுஷன் தான், அவரை விட குறைவுள்ள மனுஷன் தான். ஆனா இவருக்கு எப்படி கதை உங்களுக்கு சொல்லலாம்னா, இளையகுமார் நல்லவனா, மூத்தகுமார் நல்லவனா? யார் ரெண்டு பேர்ல யார் நல்லவன் சொல்லுங்க? கதை தெரிஞ்சாதானே சொல்லுவோம். இந்த கதை தெரியாதா? யார் நல்லவன்? கூடவே இருந்தவன். அப்பா உனக்கு உறுதியா நானே இருக்கேன்ப்பா, நீ லெஃப்ட் போனா நானும் லெஃப்ட் வரேன், நீ ரைட்டு போனா நானும் ரைட் வரேன், உனக்கு செருப்பு வேணும்னா நான் தான் எடுத்துட்டு வந்து தரேன்ப்பா. இன்னொருத்தன், பா இந்த சொத்தை கொஞ்சம் கொடுங்க, இந்தாப்பா, சரி வரேன் பை போயிட்டான். ரெண்டு பேர்ல யார் நல்லவன்?
இப்போ இந்த தொலைஞ்சு போனவன் திருப்பி வரான், அடிபட்டு திருப்பி வந்த உடனே அவனுக்கு எதை போட்டு விடுறாரு? உயர்ந்த வஸ்திரம். அப்படின்னா என்னன்னா, இந்த ட்ரெஸ் உன்னோடது இல்லை, இந்த நீதி, இந்த எலிஜிபிலிட்டி உன்னோடது கிடையாது, இது என்னோடது. ஹல்லேலூயா. இந்த உயர்ந்த வஸ்திரம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இது எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் எங்க வாங்கினேன் தெரியுமா? எவ்வளவு ரூபா இதுக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா? ரத்தம், குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். இந்த உடைய நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட வரும்போது இந்த உடைய உனக்கு போட்டுறேன். இப்ப பிசாசு அவன் கும்பல் எதுவுமே உன்னைய ஒன்றும் சொல்லவே முடியாது, உன்னை தொடவும் முடியாது. இதுதான் போட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் ஆனது அல்ல, இது தேவனால் உண்டானது. அப்ப யோபு புஸ்தகத்துல முத பாயிண்ட் என்னன்னா, எந்த மனுஷனும் தன்னுடைய நீதியாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதே புஸ்தகத்தில் என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு மனுஷனும் தேவ நீதியை பெறும்போது அவனால் ஆசீர்வாதத்தை இழக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ யோபுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான்ல. இழந்ததெல்லாம் யார் சம்பாரிச்சா? யோபு பெரிய பணக்காரனா இருந்தான்ல, அதை சம்பாத்தியம் பண்ணது யாரு? யோபு தான். அதுதானே சம்பாத்தியம் பண்ணா. இப்போ எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. இப்போ வீட்டில் கூட இல்லை, தெருவில் உட்காந்துருக்கான். மனைவி வந்து என்ன சொல்லுது? தேவனை தூசித்து ஜீவனோட போது, இன்னும்மா கடவுள் நம்பிக்கிட்டு இருக்க, இன்னும் உயிர் மட்டும்தான் உனக்கு இருக்கு, அதையும் விட்டுட்டு போ, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுது. அவன் நிலைமை பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டான், அப்படி உட்காந்துருக்கான். இப்ப கர்த்தர் திரும்ப அவனை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் எத்தனை மடங்கு பெற்றிருக்கான்? 2 மடங்கு. இப்ப தரையில உட்காந்துருந்தவன் என்ன உழைச்சிருப்பான்? அப்ப இப்ப வந்தது யாரால வந்தது? ஹல்லேலூயா. அப்ப இளையகுமாரன் அப்படிதான், எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டான், திருப்பி வரான். அவனுக்கு என்ன போட்டு விடுறாரு? நீதியின் வஸ்திரத்தை அவன் மேல போட்டு அவனை எலிஜிபிள் ஆக்கி வீட்டுக்குள்ள கூட்டு வராரு. எலிஜிபிள் ஆக்கி வெளியே விடல, எங்க கூட்டு வராரு? வீட்டுக்குள்ள வந்துட்டா திரும்ப இஸ் அகைன் எலிஜிபிள் ஃபார் த பிளெஸிங் ஆஃப் த ஃபாதர். திருப்பி அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு போயிரும்? இவனுக்கு பங்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நீதி பண்ணுது. இது எப்படி சொல்லலாம்னா, ஆதாம் இருந்தான்ல, ஆதாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பெர்ஃபெக்ட் நாலேஜில் இருந்தான். தேவனை பார்த்து நீங்கள் யாரும் நான் என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆதாமுக்கு கேள்வியே இல்லை. யாருக்கு கேள்வியே இருக்காது? யாருக்கு பதில் இருக்கிறதோ அவனுக்கு கேள்விக்கான அவசியம் இருக்காது. அப்படிதான் ஆதாம் இருந்தான். கேள்வின்றப்ப என்னது? எப்ப நம்ம கேள்வி கேட்போம்? எப்ப கேள்வி கேட்போம்? எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா கேள்வி கேட்போமா? எப்ப கேட்போம்? கேள்வி இருக்குன்னா ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த வாரம் கர்த்தர் உத்தரவு தரப்போறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உத்தரவு வருது. ஹல்லேலூயா. அப்ப கேள்விகள் மனுக்குலத்தை போட்டு ஆட்டி வைத்திருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும். புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, ஒருத்தன் குருடனா இருக்கான், அவனை பார்த்து சீடர்கள் கேட்குறாங்க இயேசுகிட்ட, இயேசுவே இவன் குருடனா இருக்கிறது இவன் செய்த பாவமா? ஆக மொத்தம் அவங்களுக்கு அவனை சுகமாக்கணும்னு இல்லை, சுகமாக்குங்க இயேசுவேன்னு அவங்க கேட்கல. அதில் அவங்களுக்கு அக்கறையே இல்லை. என்ன சீடர்கள் பாருங்க, இயேசுட என்ன சொல்றாங்க? இது இவன் செய்த பாவமா? இயேசு இப்படி சொல்லியிருக்கணும், அதை தெரிந்து நீ என்ன பண்ண போகிறாயின்னு கேட்டிருக்கணும். இன்னைக்கு நம்ம மற்றவன் பிரச்சனையை கேட்கறதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு இது கியூரியாசிட்டி. இயேசு சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் இல்லை, பெற்றோர் செய்த பாவம் இல்லை, இது பழைய ஏற்பாடு இல்லை, இது புதிய ஏற்பாடு, இது தேவநாம மகிமைக்காக இவன் இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பதில் தான் இருக்கிறது, கேள்விக்கான அவசியமே இங்கு இல்லை. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பதில். இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு ஸ்டைலில் இருக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், ஆனால் எந்த ஸ்டைலில் இருக்கிறோம்? சொல்கிறோம் வாக்குத்தத்தம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் நிறைவேறலையே. ஏன்? வாய்? ஏன் நிறைவேறல? அதுக்கு பதில் எங்கே இருக்குன்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அந்த நீதியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நீதி ஒரு மனுஷனை என்ன பண்ணும், அதோடைய பவர் என்ன? ஏன்னா இந்த நீதி தேவனால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ரோமர் 8:33 வீட்டில் போய் படித்து பாருங்கள், குறித்து வச்சுக்கோங்க. ரோமர் 8:33 சொல்லியிருக்கு, தேவன் நீதிமான் ஆக்கினவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுறவன் யாரு? யார் நம்மளை பற்றி குற்றம் சாட்டுறா? பிசாசு. இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரே எதிரி தான், பிசாசு தான் எதிரி. எந்த மனுஷனும் எதிரிய கிடையாது. அதுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு பார்க்கணும். சும்மா எந்த மனுஷன் எதிரி, அந்த மனுஷன் எதிரி, ஏற்று வீட்டுக்காரன் எதிரி அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம எதிரி. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும், அது இருக்கட்டும். அப்போ இந்த மனிதன் படைக்கப்பட்ட போது அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நல்ல அறிவோடு இருக்கிறான். அவன் வீழ்ச்சியில் அந்த நாலேஜ் அவனை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நாலேஜ் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்து போய் ஏதேன் தோட்டத்தையே இழந்துட்டான். அட்ரஸே என்ன போயிடுச்சு, அவனை விட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். கேள்விகள் நிறைந்ததாய் இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பதிலாக இருக்கார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ அவர் நீதியை குறித்து நமக்கு சொல்கிறாரு ஒரு போதனையை. அந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நீதியை நாம் அறியும் போது அந்த தேவ நீதி நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு போவோம். ஆதாம் இருக்கிறான், பெர்ஃபெக்ட் நாலேஜில் இருக்கிறான். தேவன் காலையில் வராரு, அவர் கூட நடக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிறான், சஞ்சரிக்கிறான். அப்படியே நடக்கிறான். காலையில் வருவார், அப்படியே நடப்பான். பகலின் குளிர்ச்சியான வேலையில் வருவார், நடப்பான். நடக்க முன்னாடி என்னைக்கா யோசிச்சிருக்கானா, நான் சாதாரண மனுஷன், இவர் கடவுள், இவர் கூட எப்படி நான் நடக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கானா? யோசிச்சதே இல்லை. அதுதான் நீதி. தேவ நீதினா என்னென்னா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு தன்மை. அல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்கிறாரு, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி. கிருபாசனம்னா என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ளே வருஷத்துக்கு ஒருத்தன் தான் போவான், ஒரு முறை தான் போக முடியும். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாமா? உள்ளே போகலாமா? தைரியமாய் கிட்டி சரி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த நீதியை தேவன் உடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் யோபு 42:5 பார்த்தீங்கன்னா, அதில் சொல்கிறேன், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. அதுதான் சீயிங் காட். அதுக்கு தகுதி, அதுக்கான தகுதியை தேவனே நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் கேள்விகளாக இருக்கிறது. இன்றும் சில நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே பிரச்சனைகள் இருக்குதுன்ற அர்த்தம். இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்குன்னா, தேவ நீதியிலே இதற்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எந்த பிரச்சனைக்கும் உள்ள தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. அவருடைய நீதியை நாம் அறியும் போது இந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த தேவ நீதியை உடையவனா இருக்கும்போது அந்த விஷயத்துல என் பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ, யாருக்கு பக்கம் தான் தீர்ப்பு வரும்? ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் கேள்விகள் தான். இங்கேயும் சில கேள்விகளை கேட்கிறார் கர்த்தர். அந்த கேள்விகளை தான் பிரதானமா நாம் பார்க்கணும். இன்னைக்கு 4வது வசனத்தில் போட்டிருக்கு, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா யோபு சொல்லல. அடுத்த கேள்விக்கு போயிட்டாரு. 8வது வசனம், கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது, அதாவது சமுத்திரத்தை படைச்ச போது அதை சொல்றாரு.
புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? கரெக்டா சமுத்திரம் இவ்வளவு தூரம் வருது, அதுக்கு பிறகு வராது, அதை அடைச்சு வச்சது யார்? கேள்வி கேட்கிறார். நீ அறிவாளியானால் இதையெல்லாம் சொல்லு. 17ஆம் வசனம் பாருங்க. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? பதில் இல்ல. இதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்ப இதை வச்சு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி உனக்கு இருக்க கேள்விகளுக்கு பதில் உன்கிட்ட கிடையாது. பதில் உன்கிட்ட கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தேவ நீதியை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அப்ப தேவ நீதினா என்ன, அதை சிம்பிளா உங்களுக்கு விளக்குறேன். தேவ நீதினா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பிசாசுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியும்ன்றது பிசாசுக்கு தெரியாது. நமக்கு அது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்பதான் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. உங்க இடத்துல ஒருத்தன் குடிசை போட்டான்னா உங்களுக்கு அது உங்க இடம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் அதை அவனை என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். அது உங்க இடம், இது உங்களுக்குரியது, நீங்க தான் இதுக்கு சுதந்திரவாளின்றது நமக்கு தெரியணும். இந்த வேலையை தான் சத்தியம் செய்யுது. அல்லேலூயா. ட்ரூத் எம்பவர்ஸ் யூ. சத்தியம் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை பலப்படுத்துது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கும் போது லீகலா பிசாசால எதிர்த்து நிற்க முடியாது. அப்பொழுது நம்ம எதிர்த்து நின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். ஓடுறவன என்னன்னு சொல்லுவோம்? ரோட்ல ஒருத்தன் திடீர்னு ஓடுறான்னா அவன் என்னன்னு சொல்லுவான்? பக்கத்துலேயே சவுண்டு கேட்குமே உங்களுக்கு. அப்பா இதாவது சொல்லிட்டீங்களே. திருடேன்னு என்ன வரும்? அவன் ஏன் ஓடுறான்? திருடேன் அவன் செய்யறது இல்லீகல். அவன் செய்யறது என்னது? லீகல் கிடையாது. ஆனா எப்ப ஓடாம இருப்பான் தெரியுமா? அவன் செய்யறத யாருக்குமே தெரியலன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? ஓட மாட்டான். எப்ப ஓடுவான் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றது அவனுக்கு தெரியணும். நம்ம வெறும் கண்டுபிடிச்சா மட்டும் அவன் ஓட மாட்டான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்றது யாருக்கு தெரியணும்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓடிடுவான், அவனையும் ஓடுவான். இதுதான் பிசாசுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க. எத்தனை இதை எடுத்துட்டு போயிருக்கான் நம்ம வாழ்க்கையில இருந்து. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிசாசையே பார்க்காம பிளேம் பண்ணாம. பிசாசுக்கு எது ரொம்ப வசதியா போயிடுச்சு. நம்ம என்ன பிளேம் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ ஒன்று தோல்வி வந்துருச்சுன்னா, அன்னைக்கு நான் சரியா படிக்காம போயிட்டேன் அதனாலதான். அவன் பார்க்கறான், பரவாயில்லையே இவங்க நம்மளையே பிளேம் பண்ணல, இவன் அவனே என்ன பண்ணிக்கிட்டான்? குற்றம் சொல்லிக்கிட்டான். அப்ப நம்ம இன்னும் 2 எடுப்போம். அதனாலதான் சொல்றேன், ஒரு பிரச்சனைக்கு பின்னணியில் இருக்கிறது யாரு, பேக்ரவுண்ட் யாருன்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்கு யாரு பேக்ரவுண்டுன்னு தெரியணும். இந்த பிரச்சனைக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் இயேசுவை எழுப்புவோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ஸ்டைல் என்ன தெரிஞ்சுக்க, என்ன இயேசு செய்திருக்கிறார் அப்படின்றத தெரியும் போது நமக்கு பலன் வருகிறது. அல்லேலூயா. எதிர்ப்பதற்கான பலன் வருது. இது நம்ம இடம் அப்படின்னு பத்திரம் பட்டா எல்லாம் நம்ம கையில் இருக்கும்போது குடிசை போட்டிருக்கணும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? துரத்திடலாம். ப்ரூஃப் நம்ம கையில் இருக்கணும். அதுதான் சத்தியம், அந்த வேலையை தான் பார்க்குது. அல்லேலூயா. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யோபு கிட்ட இல்லை. இப்படி தான் மனுக்குளம் இருக்கு. இதுக்கு தான் தேவ நீதியை தேவன் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. இப்போ தேவ நீதினா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இயேசு இருக்கிறார். இயேசு பூமிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 2000க்கு மேலே, 2025 வருஷம் ஆச்சு. சரியா? அது அவர் பூமிக்கு மனிதனாய் வந்தார். இயேசு வந்து அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இயேசுவை பெத்தெடுத்தவங்க இருக்காங்களேங்க. யாரு இயேசுவை பெத்தெடுத்தது? யாரு? மரியாள். அப்போ அவங்க தாயார் தானே, இயேசுவின் தாயார் தானே. அது என்ன சொல்றீங்க நீங்க? அவர் வெறுமனா மரியாளின் மகனா மட்டும் இருந்தார்னு வைங்களேன், இன்னைக்கு நமக்காக பாவ நிவர்த்தி அவர் செய்ய முடியுமா? நமக்கு பதிலாக ரத்தம் சிந்த முடியுமா? அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆள்னா எப்படி அவர் ரத்தம் சிந்தப்படும்? எப்படி அந்த ரத்தம் லீகல் ஆகும்? பரலோகம் எப்படி ஏற்றுக்கிடும்? குற்றமில்லாத ரத்தமாக இருக்கணும்ல.
இங்கே யோபு ஒன்றுமே செய்யலை, அவன் ரத்தமே எப்படி தான் குற்றம் உள்ளதுதான். ஏன்? ஆதாம்கிட்ட இருந்து வந்திருக்குது. கரெக்டா? ஆதாம்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால் அந்த ரத்தம் என்னதான்? குற்றமான ரத்தம் தான். இயேசுவின் ரத்தம் குற்றம் இல்லாததுன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவருக்கு 3 அடையாளம் இருக்கு. இயேசுக்கு எத்தனை அடையாளம் இருக்கு? 3 அடையாளம். நம்பர் 1 வரும். நம்பர் 1 யார்? அவர் தேவன். நம்பர் 1 யார்? அவர் தேவன். சங்கீதம் 45:7 வீட்டில் போய் குறிச்சு பாருங்க. அதில் போட்டிருக்கு, தேவனே உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். என்ன போட்டிருக்கு? தேவனே உம்முடைய தேவன். தேவன்னா சுப்பீரியர் தானே. இப்ப தேவனே உம்முடைய தேவன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்ப இவர் என்னவா இருந்திருக்கிறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இவர் தேவனாய். இயேசு தூதுவர்ல சில மதத்தினர் சொல்லுவாங்க, தூதுவர், இறை தூதுவர்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் யாரு? தேவன். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் மனிதனாய் வந்தார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் அடையாளம் அவருக்கு என்னன்னா, அவர் தேவன். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுது. பவுல் எழுதுறான், அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அப்ப தேவனே தேவனேன்னு வருதுன்னா நமக்கு 2 தேவனா அப்படின்னா இல்ல, ஒரே தேவன் தான், ஒரே நபர். அல்லேலூயா. ஒரே நமக்கு ஒன்றான மெய் தேவன். அவர் 3 விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனா இருந்தவர் என்ன ஆகிறார்னா, அவதாரமாய் பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. ஆனா அதுல என்ன சேஞ்ச்? இப்ப 2வது அடையாளம் சொல்றேன். என்னன்னா, தேவனா இருந்தவர் தேவ குமாரனாய் மாறி பூமிக்கு வருகிறார். ரைட்டா? இப்ப தேவகுமாரன்னா யார சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்றோம். அவதாரமா வந்துட்டார். ஒரிஜினலா தேவகுமாரனா இருந்தவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம். அல்லேலூயா. ஆதாம படைத்த போது ஆதாமுக்கு தகப்பன் யாரு? யார் ஆதாமுடைய தகப்பன்? ஆதாமுடைய உருவத்தை டிட்டர்மைன் பண்ணது யாரு? ஷேப் டிட்டர்மைன் பண்ணது யாரு? உயரம், ஹைட்டு, வளர்த்தி எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணது யாரு? அதுதானே ஒரு பெற்றோர் செய்யறாங்க. ஒரு குழந்தை பெற்று இருக்கும்போது அவங்களுடைய ஜீன் தானே வருது. புரியுதா? மண்ணுல என்ன பண்றாரு? ஆதாம் செய்யறாரு. செஞ்சுட்டு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் என்னவா மாட்டனா? ஜீவாத்மான். அதுதான் தேவகுமாரன். அல்லேலூயா. அந்த நிலையிலிருந்து மனுஷன் என்ன ஆயிட்டான்? விழுந்துட்டான். அல்லேலூயா. அந்த நிலையில என்ன ஆயிட்டான்? விழுந்து மனிதனாய் மாறிட்டான். அல்லேலூயா. அப்ப இயேசுவில 3 அடையாளம் இருக்கு. 1 அவர் தேவன், 2வது தேவ குமாரன், 3வது இருக்கு, அதுதான் இவங்க சொல்ற மரியாளின் மகன். அது மனுஷன், நம்மை போல பாவ மாம்ச சாயல்லே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 அடையாளமும் யாருக்கு இருக்கு? இயேசுவுக்கு இருக்கிறது. இப்ப ஆதாமுக்கு 2 அடையாளம் இருந்துச்சு. 1 தேவ குமாரன். அப்படியே அவன் பாவம் செய்யாம பிள்ளைகளை பெற்றிருந்தா நம்மெல்லாம் என்ன ஆயிருந்திருப்போம்? தேவ புத்திரராக மாறி இருந்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் விழுங்காம இருந்திருந்தானா எப்படி இருந்திருப்பான்? அதை தான் இயேசு காமிக்கிறாரு. தேவகுமாரனாக இயேசு செய்தது எல்லாமே விழாத ஆதாம் செய்கிறது. என்னென்ன அவன் செஞ்சிருப்பானோ அதெல்லாம் இவரு செஞ்சாரு. அல்லேலூயா. இப்ப பாவ மாம்ச சாயல்ல வந்துட்டாரா? வந்து நாம் அடைய வேண்டிய, இங்கதான் சப்ஸ்டிடியூஷன் வருது. நாம் அடைய வேண்டிய தண்டனையை யார் எடுத்துக்கிட்டா? யார் எடுத்தா? இவ்வளவு யோசிக்கிறீங்களே. நாம் அடைய வேண்டிய தண்டனையை வேதம் சொல்லுதா? பாவம் ஆனார்னு போட்டிருக்கா? சரி, அப்ப இயேசு எந்த தப்பும் செய்யலன்னு அவர் சொல்லல, பிதாவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவே சொல்லியிருக்கார், இவர் என் நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பாவம் இல்லை என்று இயேசு மேல பாவத்துக்கான கம்ப்ளைண்ட் கூட வரல, அலிகேஷன் கூட இயேசு மேல வரல. அப்படி இருந்தார். இத்தனைக்கும் ஆயக்காரோடு பாவிகளோடு தான் உட்கார்ந்து இருந்தார். ஆனா எந்த பாவமும் செய்யல. அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இயேசுவில ஒரு நீதி இருக்கிறது. இயேசுவில் என்ன இருக்கு? நீதி
இருக்கு. அந்த நீதி யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடை கொண்டு வரான், கொண்டு வந்தோடனே ஆசாரி அந்த ஆடு மேலே கை வைக்கிறான். அதான் இன்றைக்கி சிலர் பலி செலுத்துகிறாங்க. இந்த ஃபார்முலா தான். ஆடை கொண்டு வந்து ஆடை கொடுக்குறான், ஆசாரியன் அது மேலே கை வைப்பான். வச்ச உடனே என்ன ஆயிரும்? இவன் பாவம்லாம் அந்த ஆட்டு மேலே போயிடும், ஆடு ரத்தம் சிந்தும். இப்படியே வருஷத்துக்கு ஒரு தடவை யாம் கிப்போர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் யூதர்கள் அதை செஞ்சுருக்காங்க, ஏற்றுக்கொள்ள இயேசுவை. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இப்போ இயேசு பிதா ஏற்றுக்கொள்கிற ஒரே பலி இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதில் அவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா யூத ஆலயத்தை போய் பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டின ஆலயத்தில் வெளியில் போட்டிருக்கோம் வழின்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அதில் சத்தியம் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே வருஷத்துக்கு ஒருத்தன் தான் போக முடியும். அதுக்கு மேலே என்ன போட்டிருக்குன்னா ஜீவன் போட்டிருக்கோம். இயேசு சொல்லிட்டாரு, நான் தான் அதுன்ட்டாரு. உடனே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ பாருங்க, இயேசு பாவ மாம்சத்தின் சாயலாக வந்ததுனால நமக்கான சப்ஸ்டிடியூட்டா மாறிட்டாரு. அப்பனா நம்ம அடைய வேண்டிய இடத்தை யார் எடுத்துக்கிட்டா? இயேசு எடுத்துக்கிட்டார். ஓகேயா? நம்ம அடைய வேண்டிய தண்டனையை. அதனால தான் ஏசாயா 53 போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் யார் அடிக்கப்பட்டார்? அவர் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. புரியுதா? நம்ம அவர் மாறுதா? இப்ப உனக்கு பதில அவர் எப்படி ஒரு ஆடு ரத்தம் சிந்ததோ அது மாதிரி உனக்கு பதில நிரந்தரமான தன்னுடைய ரத்தத்தை, குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. சிந்தினதன் மூலமாய் நம்ம இடத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் தேவன் மனுஷனா மாறி வரணும் அப்படின்னா, மனுஷனை தேவனிடத்துல கொண்டு போகிற ஒரு வாகனமாக இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு யோபு காலத்தில் வந்தாரா? வரல. இயேசு வராதனால என்ன நடக்கல? இந்த நீதி நமக்கு வரல. யோபுவுக்கு இந்த நீதி வரல. அதனால யோபுவை நீதிமான்னு வேதம் சொல்லல, தேவனும் சொல்லல. ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீதிமான், இங்க நீதிமான்கள்லாம் இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமானா இருக்கிறதுக்கும் நீதிமானா இல்லாததுக்கும், வெளியே ஒருத்தன் இருக்கவனுக்கும் உள்ள இருக்க நமக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் என்பதை நம்ம இன்று தெரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியணும்? தெரிஞ்சாதான் அதை நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, மனுஷன் விழுந்து போயிட்டான், அவனோடு சேர்ந்து அந்த உலகமே விழுந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? உலகமே. அதனால தான் இன்னைக்கு நமக்கு சூழ்நிலைகள் சரியா அமைய மாட்டேங்குது. காரணம் என்ன? இது என்ன உலகம்? விழுந்து போன உலகம். எப்படி தேவகுமாரனா இருந்த ஆதாம் விழுந்து மனுஷன் ஆனதுனால உலகமும் அவனோட விழுந்ததோ, அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் மறுபடியும் தேவ குமாரர்களாய் மாறுகிறோம். எப்படி? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே வந்து வசனம் சொல்றது போல அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம்னா ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். நம்மளை தத்தெடுத்துட்டார். யாரு? பிதாவாகிய தேவன். யாருக்கு மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு பிதா யாரு? இன்னைக்கு தேவன் யாரு? நம்முடைய பிதாவா இருக்கிறார். நம்ம யாரு? தேவ புத்திரர், சில்ட்ரன் ஆஃப் காட். தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய புத்திரன். அல்லேலூயா. அப்ப இது எப்படி நடந்திருக்குன்னா, இயேசு நம்ம இடத்த எடுத்தார். எங்க எடுத்தாரு? சிலுவையில். சரியா? பவுல் சொல்றான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் அரைஞ்சாங்களா சேர்த்து? அப்ப அவன் எப்படி சொல்றான்? ஏன்னா சிலுவை என்பது ஒரு சத்தியம். சிலுவை என்பது சம்பவம் அல்ல. சிலுவை என்பது சம்பவம் மட்டுமல்ல, சம்பவமும் தான். ஆனால் அதில் இருக்கிற சத்தியம்தான் இன்று நமக்கு யூஸ். இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம இயேசு தொங்கின சிலுவை எடுத்துட்டு வந்து ஒரு ஊரில் வச்சு வருஷத்துக்கு ஒருக்க போய் அந்த சிலுவையை போய் தொட்டுட்டு வரணும்.
நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வெறும் சம்பவம் மட்டும் இல்லை, ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் அ ட்ரூத். ஹல்லேலூயா. அதில் என்ன சத்தியம் இருக்குன்னா, நம்மளை சிலுவையில் அவரோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுறாரு, இணைச்சிடுறாரு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடந்திருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை தூக்கிட்டு போய் ஆவியானவர் யாரோட இணைச்சிடுறாரு, இயேசுவோட இணைச்சிடுறாரு. அதான் வசனம் சொல்லு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயிடுச்சு. நீ பழசை பற்றி யோசிக்க வேண்டியது தேவையில்லை, இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, புதுசாயிருச்சு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வச்சாச்சு. சரியா? அப்போ கிறிஸ்துக்குள்ளே வச்சதுனால தான் நமக்கு வர வேண்டிய தண்டனைலாம் யார் மேலே போச்சு. அதனால தான் அவர் பாவமானார். பாவம் அறியாத அவர் என்னவானார், ஏன்னா நம்ம போனது தான், நம்ம அவருக்குள்ள போயிட்டோம். இப்போ கிறிஸ்துவோடு மரிச்சிட்டோம். கிறிஸ்துவோடு என்ன ஆயிட்டோம், மரிச்சிட்டோம். அப்புறம் கிறிஸ்துவோடு எழும்புறோம். கிறிஸ்துவோடு எழும்புறோம். என்ன சப்ஸ்டியூஷன் நடந்துருச்சுல சிலுவையில். இப்போ கிறிஸ்துவோடு எழும்புறோம். இப்போ கிறிஸ்து எங்க இருக்காரு, இயேசு இப்போ எங்க இருக்கிறாரு, உள்ளத்தில் இருக்கிறாரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு புதைச்சாங்கல்ல, அடக்கம் பண்ணாங்களே இயேசுவை, 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார்ல, ஆவியா வந்தாரா சரீரத்தோடு வந்தாரா? ஆவியா வந்தாரா சரீரத்தோடு வந்தாரா? சந்தேகம் இல்லைல்ல. அந்த சரீரத்தோடு இருக்கிற இயேசு இப்போ எங்கே இருக்கார்? அவர் உள்ளே வர முடியாதுல்ல. இப்போ இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், பிதாவாகிய தேவன் அப்படின்னு ஒரு விதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார், குமாரனாகிய இயேசுன்னு வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர்னு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதும் பிதாவாகிய தேவனே நமக்குள்ளே வந்து இருக்கிறதும் ஒன்று. அல்லேலூயா. ஃபார்ம் தான் வேற, ஆள் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? ஃபார்ம் வேற, ஆள் ஒன்று தான். இப்போ நான் கேட்குறேன், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மாம்சத்தோடு உயிரோடு எழுந்துட்டார். இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. அதில் அவர் சரீரம் இல்லை. அந்த சரீரத்தோடு இருக்கிற இயேசு இப்போ எங்கே இருக்கிறார்? பிதாவின் இருக்கிறாரா? இப்போ சிலுவையில் நம்ம அவர் கூட சேர்ந்தோமா? அப்போ சிங்காசனத்தில் அவர் கூட சேருவோமா? அதை தான் பவுல் சொல்கிறேன், உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ணினார். அல்லேலூயா. அதை பார்த்தா உங்களுக்கு வீழ்ச்சி மாதிரி தெரியுதா இல்லை உயர்வு மாதிரி தெரியுதா? வந்துருச்சா? இப்போ என்ன வந்துருச்சு? இப்போ வீழ்ச்சி சரியாயிருச்சா? ஆதாமுடைய வீழ்ச்சி என்ன ஆயிடுச்சு? இப்போ சரி பண்ணிட்டாரா பிதா? இதுக்கு தான் பாவ மாம்ச சாயலாக இயேசுவை பூமிக்கு அனுப்ப வேண்டி வருகிறது. இல்லைன்னா இயேசு தேவனாகவே இருந்திருக்கலாம் ஜாலியா. அல்லேலூயா. அவர் தேவகுமாரனா மாற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மாறினார்னா, தேவகுமாரனா இருந்த ஆதாம் விழுந்து மனுஷனா மாறினால அவர் தேவகுமாரனாக பூமிக்கு வருகிறார், மனுஷ சாயலிலே வருகிறார். அல்லேலூயா. ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்னாடி மகிமையின் உடை அணிஞ்சிருந்தான். ஆனா இயேசு அந்த சாயல்ல வரல, விழுந்து போன ஆதாமின் சாயல்லே வந்தார். ஆனால் இவர் விழாத ஆதாம், 2ஆம் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசு வந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா, சாதாரண அற்ப மனிதர்களாக இருக்கிற நம்ம இந்த வீழ்ச்சியிலிருந்து எழும்பிட்டோம். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்தான்ல, பிரசங்கத்துக்கு வரேன். யோபு எல்லாத்தையும், அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன், ஆதாமின் வீழ்ச்சி. ஆதாமின் வீழ்ச்சி. என்ன முட்டி மோதினாலும் அவனால எழும்ப முடியல. இப்ப வந்து கேள்வி கேட்கிறாரு. அல்லேலூயா. இந்த கேள்வியிலனா நமக்கான சப்ஸ்டியூட் யாருன்னு சொன்னேன், இயேசு சொன்னேன். இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் இயேசு வச்சு பாருங்க. 4வது வசனம், நான் பூமியை அசிபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் அதை யோபு கிட்ட பதில் இல்லை, ஆனா இயேசு கிட்ட பதில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல சொல்லுங்க, உங்கள்ட்ட பதில் இல்லை, இயேசு கிட்ட பதில் இருக்கு. இங்கதான் என்ன நடக்குதுன்னா, சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. நம்ம ஸ்தானத்திலே இயேசு வந்து நின்று நமக்கு விரோதமாய் இருந்த கட்டளைகளை, கையெழுத்தை குலைத்தார். வசனம் சொல்லுதா இல்லையா? நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து. அது யாருடைய கையெழுத்து?
விரோதமாக இருந்த கையெழுத்து யாருடைய கையெழுத்து? ஆஹா, கிடையாது. கட்டளைகளை கொடுத்தது யாரு? வசனம், அந்த வசனத்தை தெளிவாக பாருங்க. கட்டளைகளாலும் நியாயங்களாலும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து அப்படின்னா என்னது? பழைய ஏற்பாட்டில் மட்டும் ஏன் யூதர்கள் மட்டும் தெரிந்தெடுத்தார்? புறஜாதிகளை ஏன் தெரிந்தெடுக்கல? அதுதான் நமக்கு விரோதமாக இருந்த கட்டளை, அதான் விரோதமாக இருந்த கையெழுத்து. புறஜாதிகளுக்கு எந்த நியமும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் பாவ மன்னிப்ப அருளப்பட்டிருந்தது. அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு யாருக்கு மட்டும்தான்? யூதர்களுக்கு மட்டும்தான். யார் பலி செலுத்துறாலும் அவன் பாவம் தான் மன்னிக்கப்படும். அதுவும் தற்காலிக செட்டப் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு ரட்சிப்பு? அப்போ யாருக்கு மட்டும்தான்? தற்காலிக ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த கையெழுத்தை என்ன பண்றாரு? குலைத்து போட்டார். யார் குலைச்சார்? தேவனுடைய கையெழுத்தை தேவனே மாம்சத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதனாலே குலைத்து போட்டார். அவர் எழுதினதை அவர் தானே மாற்ற முடியும், மனுஷன் மாற்ற முடியுமா? அதனால அவரே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி, ஹல்லேலூயா, இப்போ நம்ம நேர பிதாவண்டை போறதுக்கான வாசலை திறந்துட்டாரு. ஹல்லேலூயா. பிதா முன்பாக போய் நிற்கிறது இருக்குல்ல, தேவனை தரிசிப்பது. இயேசு சொன்னார்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சா? ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும்தானே உள்ள போக முடியும். இப்போ என்ன சொல்லிட்டாரு? எங்கும் தொழுது கொள்ளலாம். நீ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அது மூலமா எங்க வந்துடலாம்? பரலோகத்துக்கு நீ நேர வந்துடலாம். நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? நமக்கு பரலோகத்தில் இருக்கு. சரியா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சா? பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தா? இப்ப இயேசு வந்துட்டார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. இவர் அங்க இருந்தாரா இல்லையா? இயேசு இருந்தாரா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், இயேசுனோடனே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் கிடையாது, தேவனாய் இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உண்டானது ஒன்றும், கவனிங்க, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. 17 வசனத்துக்கு வாங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. 17 வசனம். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டா? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? இதுக்கு இயேசுட்ட பதில் இருக்கா இல்லையா? அது வரைக்கும் செத்தவெல்லாம் சத்தம் காட்டாம போய் பாதாளத்தில் படுத்துட்டான். இவர் மரித்தவர், கீழே போனவர், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் பாஸ் மரணம் தான். இவர் அந்த பாஸுக்கெல்லாம் பாஸ். ஹல்லேலூயா. மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். மரணத்தை என்ன பண்ணாரு? ருசி பார்த்தார். இப்ப சொல்லுங்க, யாருக்காக ருசி பார்த்தார்? யாருக்காக? நான் என்ன சொல்றேன், நம்ம வேண்டிய தண்டனை யார் பெற்றார்? அவர் பெற்றார்ல. இப்ப நம்ம அடைய வேண்டிய மரணத்தை யார் எடுத்துட்டா? அப்ப நமக்கு மரணம் இல்லை. அப்ப மரணம், அப்ப எப்படி நம்ம 10,000 வருஷம் உயிரோட இருப்போமா? அதாவது இப்போ உலகத்தில் ஒருத்தன் இருக்கான், திடீர்னு செத்து போயிடுறான். அவனுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவன் இமெயிலை திறந்தா அது இமெயில் வந்து மரணத்திட்ட இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும், நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு இருக்கா? சொல்லாம வரவனுக்கு பேர் என்ன? சொல்லாம வரவனுக்கு பேர் பாஸ். பாஸு நான் அந்த ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வரவான்னு வேலை பார்க்குறவன்ட்ட கேட்க மாட்டார். இப்போ மனுஷன் மேலே பாஸ் யாரு? மரணம். மனுஷனுக்கு மேலே பாஸ் யாரு? மரணம். மரணத்துக்கு அதிபதி தான் பிசாசு. மரணத்திற்கு அதிபதி தான் பிசாசு. கவனிங்க, இது சத்தியன்றது ரொம்ப டீப்பு. நம்ம நினைக்கிற மாதிரி படாரம் பைபிளை திறந்தே மூடனேன்ற மாதிரி போக முடியாது. 10 மார்க் கொஸ்டினுக்கு பக்கம் பக்கமாக எழுதணும். எழுதுனாதான் மார்க் வரும், தெரிஞ்சுக்கங்க. சில பிரச்சனை 1 மார்க் பிரச்சனை, சில பிரச்சனை 10 மார்க் பிரச்சனை. நம்ம 10 மார்க் பிரச்சனைக்கு 1 மார்க் மாதிரி படிச்சுட்டு போனோம்னா ஃபெயில் ஆயிடுவோம். கவனிங்க, அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க,
எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதே கிடையாது. ஏன்னா இயேசு எல்லாத்தையுமே தீர்த்துட்டாரு. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இயேசு எல்லாத்தையுமே தீர்த்தாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நிலையாக்கும்னா இயேசு எப்படி இதை செய்தார் அப்படின்றத நம்ம அறிஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பெற்றுரும். அதுக்கு தான் சொல்றேன், இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அப்ப நமக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. அப்படின்னா சாகவே மாட்டோமா? அடுத்த கேள்வி கேட்குறேன். அப்படி கிடையாது. இப்ப மரணத்திற்கு விசுவாசி வாழ்க்கையில மரணத்திற்கு பாஸ் யாரு? யாரு விசுவாசி வாழ்க்கையில யாரு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர் யாரு? அப்ப அவர் தானே பாஸ். விசுவாசிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அவர் தான் பாஸ். ஆனால் இந்த விஷயம் தெரியாதவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தலையில் ஏறி பிசாசு மிளகா அரைப்பான். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததினாலே யோபுவின் மேல பிசாசு மிளகா அரைத்தான். அல்லேலூயா. அதுதான் விஷயம். சத்தியம் அவனுக்கு தெரியல. அதனால என்ன ஆயிடுச்சு? நல்லவனா இருந்தான், நன்மை செய்தான், எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா பிசாசு ஒரு ஓட்ட வெளியே லூப் ஹோலை வச்சு லா பாயிண்ட் போட்டு உள்ள வந்துட்டான். நீதிமான் மேல பிசாசால குற்றமே சாட்ட முடியாது. பிசாசு எப்ப குற்றம் சாட்டுவான்? ஏதோ குற்றம் பண்ணாதானே சாட்டுவான். ஏங்க, ஏதோ குற்றம் பண்ணாதானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று பண்றோம் நம்ம, ஆனாலும் பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீங்க போய் எல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, பிசாசுக்கு நம்ம மேல பாயிண்டே கிடையாது. அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம மேல பாயிண்ட். ஏன்னா நமக்காக சப்ஸ்டிடியூட்டாக இயேசு மரணத்தை ருசி பார்த்துட்டு போனவர் மட்டுமல்ல, மரணத்தை ருசி பார்த்து பாதாளத்துக்கு போய் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இதுதான் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆனா மற்றவன் இயேசு கிட்ட வராததுனால அவன் வாழ்க்கையில அந்த அறியாமை, இந்த விஷயத்தை அறியாமை, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாததுனால பிசாசு அவனை ஆட்கொண்டு வச்சிருக்கிறான். உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நான் பெரிய ஆளு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் நம்மளோட பெர்ஃபெக்டா இருக்கான், வெளியே இருக்கான். அதான் வசனம் என்ன சொல்லுது? என் தாசனாகிய நீதிபரர், இயேசுவை குறித்து பிதா சொல்றாரு, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால், தம்மை அறிகிற அறிவினால் அநேகரை என்னவாக்குவாரா? நீதிமான்கள் ஆக்குவார். இந்த நீதி எப்படி வந்திருக்குன்னா, யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. பிதா கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, அது கிளியறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அழுக்கும் ஆகாது. அல்லேலூயா. இதுக்கு ஃபோர் ஷேடோ தான் அவர் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வஸ்திரம் பழமையால பாதரச்ச தேய்ந்து போல. இதெல்லாம் முன்ன ஒரு இது டெமோ மாதிரி அதுங்க. சரியா? அப்ப இந்த நீதியை அழுக்கும் ஆகாது, கிளியவும் கிளியாது. அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தெரியுதா? சப்ஸ்டிடியூட்னா என்னன்னா, வெறும் என் பாவத்துக்காக மட்டும் இயேசு மரிக்கல. இயேசு என்ன பண்ணியிருக்காரு? எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அதனாலதான் வசனம் சொல்லு, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. பாம்பு வந்து பவுலை கொத்துச்சு. உடனே பவுல் ஜெபம் பண்ணானா, இயேசுவே என்னை ரட்சியும், இந்த பாம்பு கொத்தி விட்டது. ஏன் அதால ஒன்றும் பண்ண முடியல? ஏன்னா நான் என்ன சொன்னேன்? நான் ஒரு தேவகுமாரனா இருந்த ஆதாம் விழுந்துட்டான், அதனால உலகமே என்ன ஆயிடுச்சு? சேர்ந்து விழுந்துருச்சுன்னு சொன்னேன். உலகம் சொல்லும் போது நேச்சர். சரியா? இப்ப பவுல் தேவகுமாரனா என்ன பண்றாரு? நிற்கிறார். அவர் குமாரன்ல குமாரன் ஆக்கப்பட்டிருக்கிறார். பிதாவால குமாரனா நம்மளை போல ஆக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. குமாரர்கள் நம்மெல்லாம், குமாரர்கள் குமாரத்திகள். அல்லேலூயா. ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நேச்சர் படி சாகணும். ஆனா கொத்துனது யாரை கொத்தி இருக்கு? தேவ புத்திரனை கொத்தி இருக்கு. அதனால பாம்பு செத்து போச்சு. அவனுக்கு ஒன்றும்
ஆகலை. உடனே ஊர்க்காரன் என்ன பண்ணா, இவன் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு மாலை எடுத்துட்டு வந்துட்டான். எந்த ஊர்க்காரன் சொன்னானோ இவன் ஏதோ பாவி செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னானோ அவனே என்ன சொல்றான், இப்போ வந்து கடவுள்னு சொல்றான். அப்ப என்ன நடக்குது இங்க? இதான் ஏன் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான சாப்பிட்டாலும் அவர்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நம்ம தேவ புத்திரர் ஆதார அடையாளம் இல்லை, இது தேவ புத்திரர் என்கிற அடையாளம், சத்தியத்தின்படியான அடையாளத்தை நம்ம அறிந்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாத்தான் மேலே மரணத்தின் மேலே ஆளுகை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இதை தான் செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு யோபுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுங்க, சரியா? இழந்தெல்லாம் திருப்பி என்ன பண்ணா பெற்றுட்டான். அப்ப திருப்பி 10 பிள்ளைங்க பிறகுது. அது 7 பேர் ஆம்பளை பசங்க, 3 பேர் பொம்பளை பிள்ளைங்க. அந்த 3 பேர் பேர் மட்டும்தான் பைபிள்ல இருக்கு. இருந்த 10 பேரும் இல்லை. அடுத்து அந்த 7 பசங்க, புதுசா பிறந்த 7 பசங்க பேரும் இல்லை. இப்ப யோபுக்கு எல்லாம் வந்துருச்சு, 2 மடங்கு என்ன பண்ணிருச்சு, வந்துரும். கர்த்தர் உத்தரவு கொடுத்தா வந்துடும். இந்த வாரம் அப்படிதான் வரும். ஹல்லேலூயா. 2 மடங்கு இல்லை, நிறைய வரும். நமக்கு சின்ன சேஞ்ச் அதுல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதுல இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். தேவ நீதியை உடையவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எத்தனை மடங்கு? பல மடங்கு. பிதா சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப யோபுக்கு 3 பெண் பிள்ளைகள், அவங்க பேர் மட்டும் பைபிள்ல இருக்கு. ஒரு பொண்ணு பேர் என்ன தெரியுமா? 42 அதிகாரத்தில் வருது. பொண்ணு பேரு எமிமாள், ஜெமிமான்றோம் தமிழ்ல. எனக்கே பேர் சரியா தெரியல, அதனால நான் பாக்குறேன். ஆனா அர்த்தம் தெரியும் அதுக்கு என்னன்னு. பேர் எமிமாள். எமிமாள்னா என்ன தெரியுமா? புறான்னு அர்த்தம். எமிமாள்னா என்னது? புறா. 2வது பிள்ளை பேரு எத்சியாள். எத்சியாள்னா என்ன தெரியுமா? பவர்னு அர்த்தம், ஸ்ட்ரெங்த், பவர். 3வது பிள்ளை பேர் என்ன? கெரேனாபுக். படிச்சாச்சு. கெரேனாபுக். கெரேனாபுக்னா என்ன தெரியுமா? அத்தாரிட்டி. அதாவது அதுக்கு சரியான கரெக்டான மொழிபெயர்ப்பு என்னன்னா கொம்புன்னு போட்டிருக்கு. கொம்புன்றதுக்கு அடையாளம் என்னன்னா அதிகாரம். கொம்பை உயர்த்தினார்லாம் தாவீது சொல்றான்ல, கொம்புனா என்னது? அதிகாரம். அப்ப இது 3ஐயும் பொருத்தி பாருங்க. புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன வருது? பவர் வருது, ஸ்ட்ரென்த் வருது. ஏன்னா நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவிலால நம்மளை நிரப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அவர் தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு சாப்பாடு போடுறவர், பரிசுத்த ஆவியான. அதனால என்ன வருதுன்னா இழந்த அதிகாரம் திரும்ப வருகிறது. இப்ப இந்த அதிகாரம் எதன் மேலாம் இருக்குன்னா மரணத்தின் மேல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எதன் மேல இருக்கு? அப்ப டபார்னு சொல்லிட்டு போறதுக்கு மரணம் என் மேல பாஸ் கிடையாது. இயேசுதான் மரணத்தின் மேல பாஸ் ஆயிருக்கிறாரு. அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம அங்க போறோம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன 10,000 வருஷம் அப்படியே உயிரோட இருப்போமா அப்படின்னு இயேசு நினைச்சாருன்னா இருக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல இயேசு பரவாயில்லமா, நீ நல்ல நீடித்த நாளா உனக்கு தரேன், 100 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 120 வயசு நல்லா ஆயிட்ட, இப்ப வாமா அப்படின்னு இயேசு கூப்பிட்டாதான் இப்ப நம்ம போக முடியுமே ஒழிய மரணம் டபாரம் வந்து நான் என்ன ஓன்ட்ட சொல்றது, நான் பாடு வருவேன், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு இழுத்துட்டு போக முடியாது. யாரை? நான் நீதிமான அப்படி இழுக்க முடியாது. அதுதான் நீதிமானுக்கும் நீதிமான் இல்லாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா இந்த நம்முடைய நீதி நம்மால் உண்டானதல்ல, ஆதாம்கிட்டருந்து வந்ததல்ல, மேட் இன் எர்த் இல்லை, இது மேட் இன் ஹெவன். ஹல்லேலூயா. இந்த நீதி இயேசு கிறிஸ்துவின் நீதி. சிலுவைக்கு போகும்போது அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு? பங்கிட்டார்கள்னு போட்டிருக்கு. எதுக்கு? இதுதான், இதுக்கு அடையாளமாக தான் இருக்கு. அந்த நீதி இன்றைக்கு நமக்கு பங்கிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு வந்திருக்குது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுமா? இயேசுவின் அனுபவத்தோடு நம்ம இணைத்து விடுகிறார். அதாவது விஷுவலா பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. இப்போ 2 லெவல்ஸ் இருக்கு. ஒன்று கேட்கறது, ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணும். அதே இது விஷுவலா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கூட இருக்கும், இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா இருக்கும். இப்போ இயேசு உனக்கு அடிக்கப்பட்டார்ன்றதை கேட்கறத விட அந்த ஒரு படமா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா இருக்கும்.
ஆவியானவர் ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒரு படி போய் என்ன பண்ணிடுறாரு, இயேசுவோடு நம்மளை இணைச்சு, இயேசு உயிரோடு எழுந்தபோது இயேசுவின் சரீரம் எப்படி எழுந்ததோ அதே பவரை இன்று நம்முடைய சரீரத்துக்குள்ள வைக்கிறார். அதான் போட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியாதே, நம்ம எழும்பலையே, ஆனால் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே. காமன் லிங்க் அவர் தானே, இயேசு எழுப்பினவர் அவர் தான் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. காமன் லிங்க் அவர் தானே. அப்ப he is able to give you the experience. அவர் உனக்கு அந்த அனுபவத்தை தர வல்லவர். அதனால தான் போட்டிருக்கு, பலத்தினால் இல்லை பராக்கிரமத்தினால் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது நாம் நீதிமான்கள் என்கிற அறிவை அடைந்தோம். இயேசு அதுக்கான செயலை முடிச்சிட்டாரு. ஆனால் அது மட்டும் பத்தலை. ஆவியானவர் வந்து நீ தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஆவியானவர் வந்து சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ ஆதாம் வாரிசு இல்லப்பா, நீ ஏன் வாரிசு, நீ பிதாவின் வாரிசு. இளையகுமார் வரும்போது சொன்ன, நான் உடைய குமார் என்று சொல்லுவதற்கெல்லாம் பாத்திரம் அல்ல, வேலைக்காரில் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும். நோ, அதை நான் முடிவெடுப்பேன். பிதா சொன்னார், அதை நான் முடிவெடுப்பேன், அது நீ முடிவெடுக்கிறது இல்லை. உன்னையோட நான் பெரியவர். நான் பெரியவங்க டிசைட் பண்ணணும், சின்னப்ப நீ டிசைட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆவியானவர் தான் சொல்றாரு, நீ தகுதி இல்லைன்னு சொல்லு, நீ சொல்லிட்டு போ, நான் அதை ஏற்றுக்கிட மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ ஏற்றுக்கோ. நான் சொல்றேன் நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைய வேண்டியது அவசியம். என்ன, சத்தியத்தின் குரல் இந்த பூமியில அவருடைய ஒரே குரல் தான். எந்த பிரசங்கமும் அதுக்கு ஈக்குவலா வராது. பிரசங்கத்துல வந்து ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் நம்மோடு இடைபடும் போது அந்த மாதிரி வராது. அவர் என்ன சொல்றாரு, நீ எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, இலவசமாய் நான் உன்னை பிள்ளையா மாத்திருக்கிறேன். நீ கொடுக்கறதுனால நான் உன்னை பிள்ளையாக்கல, நான் உன்னை பிள்ளையா மாத்திருக்கிறேன், இலவசமா மாத்திருக்கிறேன். இந்த அறிவு உனக்குள்ள வரணும். அதுக்கு தான் என் ஆவியை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். சும்மா அவனை விட்டுட்டு போல. ஏசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், திரும்ப நான் உங்களிடத்தில் வருவேன். இயேசு சொன்னார். அந்த திரும்ப இயேசு வந்த இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? இந்த பிசாசின் பொய்களெல்லாம் நீ கிழித்து எறிந்து விட்டு தேவ நீதியை நீ பெற்றிருக்க. மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கும், பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாலேஜ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், உன்னை நான் எப்படி மாற்றி வச்சிருக்கிறேன். விழுந்து போயிருந்த நீ, உன் நீதி உனக்கு பத்தாது, நீ எவ்வளவு நல்லவனா அது பத்தாது, நான் எவ்வளவு நல்லவர் அப்படின்ற அந்த நீதியை உனக்கு கொடுத்து அக்செப்டபிள் இன் சைட் ஆஃப் காட், தேவ பார்வையில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாய் மாற்றி விட்டேன். இயேசு செய்து முடித்ததை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். அதுதான் சத்தியபரர் அப்படின்னு வேதம் சொல்லுது. சத்தியத்தை சொல்லுகிறவர், உரைக்கிறவர். அந்த சத்தத்தை மட்டும் கேட்டா போதும், அந்த சத்தத்தை மட்டும் கேட்டா போதும், போனதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். ஏன்னா நேச்சரே ரிவர்ஸ் ஆகுதுங்க. தண்ணினா அது உள்ள இழுக்கணும், ஆனா இழுக்க முடியாதால மேல நடக்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சர் இஸ் ரிவர்ஸ்ட். போன வாரம் பார்த்தோம், அக்கினியால எரிக்க முடியல. ஏன்? நேச்சர் இஸ் ரிவர்ஸ்ட் when sons of God are revealed. தேவ புத்திரர், இது ஆதாமின் சந்ததியார் இல்ல, ஆதார் கார்டு அட்ரஸ் இல்ல, பரலோகம் குடியிருப்பு. நான் இப்ப பரலோகவாசி, கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒளிஞ்சு. ஐயா அந்த அடையாளம் இல்லப்பா, இப்ப நான் அந்த ஆள் இல்லை, நான் வேற ஆளு. கிறிஸ்துவுடனே நான் எழுந்திருக்கிறேன். அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் எனக்கு வருது. ஒவ்வொரு நாள் நான் கிறிஸ்துவுடனே எழுறேன். மரணத்தின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், வறுமையின் மேல அதிகாரம். யோபுக்கு என்னென்ன வந்துச்சு பாருங்க, வியாதி வந்துச்சு, வறுமை வந்துருச்சு, ரோட்ல உட்காந்துருக்கிறான், இழந்தெல்லாம் இவன் நிறைய எல்லாத்தையும் இழந்துட்டான். வியாதி, வறுமை, மரணம் அது வாசப்படியில் நிக்குது. மனைவியும் சொல்லுது தேவனை தூசி ஜீவனோடு. ஆனா அதுவா நடந்துச்சு? கர்த்தர் வெளிப்பட்டார், கர்த்தர் உத்தரவருளினார், நீதியை வெளிப்படுத்தினார், அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவரே பதில் எழுதினாரு. அந்த பதிலுக்கு பேர் தான் இயேசு. அந்த பதிலுக்கு பேர் தான் தேவகுமாரனாகிய இயேசு, நமக்காக பலியாடாகிய இயேசு.
அவரே கேள்வி எழுதினார். ஏன் இயேசு பிதா கேள்வி கேட்டார் தெரியுமா? அவர் என்ன கொடூரமானவர்னால இல்லை, உன் நிலைமையை உணர்த்துறார். இந்த பாருப்பா, இப்படி தான் நீ இருக்க, உனக்கு பதில் இல்லை, கேள்வி தான் இருக்கு, ஆனால் பயப்படாத, நானே இறங்கி வரேன். ஏன் தேவன் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. அன்பு ஒரே காரணம் தான், அவர் இறங்கி வந்தார். உனக்காக நானே இறங்கி வரேன், ஏன் ட்ரெஸ்ஸை உனக்கு போடுறேன், இதை போட்டு போவனே எவன் உள்ள விட மாட்டான், பார்ப்போம். யூ ஹேவ் ஆக்சஸ். நேர பரலோகத்துக்கு போகலாம். பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரே, அவருக்குள்ள நம்ம இருக்கிறோமே, என்ன ஒரு அக்சஸ். தூதர்கள்லாம் பிதாவை பார்த்து நடுங்குறாங்க. ஓ, அவர் தேவன், அவர் உத்தரவு போட்டார்னா, ஒரு கமாண்ட் கொடுத்தார்னா கடகடன் நிறைவேற்றுறாங்க, தாமதமே இன்றி வேகமா நிறைவேற்றுறாங்க. அவர் சொற்படி செய்யும் பணிவிடை ஆவிகள் தூதர்கள்லாம். ஆனா நம்ம பணிவிடை ஆவிகள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, நம்ம அவருடைய பிள்ளைகள். எனவே இந்த வாரம் தேவன் உத்தரவு அருளுவார், நாம் பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பார். சூழ்நிலைகள் மாறுவதை நாம் பார்ப்போம். சூழ்நிலைகளில் அற்புதங்கள், தேவ செயல்கள் வெளிப்படுவதை பார்ப்போம். தேவ செயல்களை பார்ப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை தேவ புத்திரராய் மாற்றி இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ செயல்களை பார்ப்போம். அப்போ அவங்க நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.